ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் அகாடமி. நான் உங்கள் பால பேசுறேன். நம்ம வெற்றியாளர் பேட்சில் வந்து நீங்க பயன்படுறதுனால உங்களுக்கு ஒரு 3000 இருந்து 5000 வரைக்கும் சேவ் ஆகும். ஓகேவா? அது எப்படின்னு நான் இந்த வீடியோல வந்து டீட்டெயில் தான் சொல்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வெற்றியாளர் பேட்சோட லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ வந்து முழுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெற்றியாளர் பேட்ச் வந்து ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி 15 கொஸ்டின் கேட்கறாங்க, யூனிட் 6 20 கொஸ்டின் கேட்கறாங்க, யூனிட் 5 வந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்கறாங்க, அண்ட் ஐஎன்எம் வந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்கறாங்க, மொத்தம் 60 கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த 60 கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவுட் சோர்ஸ் பண்றது படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? அதை பத்தி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்தியன் பாலிட்டிக் வந்து இவர் டாக்டர் வெங்கடேசன் அப்படின்ட்டு எழுதின இந்த புக். ஓகேவா? இது ஓல்டு எடிஷன், இப்ப நியூ எடிஷன் வந்திருக்கு. இந்த புக் ரொம்ப முக்கியமான புக்கு. ஆனா இந்த புக்கை வந்து மேக்சிமம் யாரும் ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. ஏன்னா இந்த புக்ல ரொம்ப கம்மியான டீடைல் தான் இருக்கும். அதனால இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பிரகதீஷ் பப்ளிகேஷன். ஓகேவா? இந்த புக் தான் வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புக். இந்த இந்திய அரசியலமைப்பு கட்டங்கள் பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கோட பிரைஸ் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா, இது முன்னால கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய் கிட்ட வந்து இந்த புக்கோட பிரைஸ் இருக்கு. இது கொரியர் சார்ஜ் எல்லாம் போட்டு கண்டிப்பா வந்து கூட தான் வந்து வரும். ஓகேவா? அதே மாதிரி சரி, நீங்க இந்த புக்கை வாங்கிட்டீங்கன்னா கூட இந்த புக்கை வந்து அவ்வளவு ஈஸியா படிச்சிடலாமா? இந்த புக்கை படிப்பதற்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 4 மாசம் வந்து ஆகும். படிச்சு பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட 3 to 4 மாசம் ஆகும். புது ஸ்டூடெண்ட், ஓல்டு ஸ்டூடெண்டா ஒரு 2 மாசம் மட்டும் கண்டிப்பா ஆகும். நமக்கு வந்து இப்ப அவ்வளவு நேரம் இருக்கா கிடையாது. அதனால வந்து நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா இந்த புக்கை வந்து நோட்ஸா வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? எப்படி நோட்ஸா கிரியேட் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த பாலிட்டிக் இருக்கா, பாலிட்டிக் குரூப் போனீங்கன்னா பிடிஎஃப். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து 30 யூனிட் வந்து இது 6 செட்டா வந்து நான் பிரிச்சுட்டேன். ஓகேவா? இதுல வந்து உங்களுக்கு தமிழும் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல இருந்து யூனிட் 4 வரைக்கும் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்ப இந்த யூனிட் 1ல இருந்து யூனிட் 4 வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து யூனிட் 1 இந்திய அரசியலமைப்பில் வரலாற்றின் தாக்கம் அப்படின்ட்டு இந்த இது கொடுத்துருக்கோம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு 42 பேஜஸ்கள் வந்து இருக்கும். ஓகேவா? சோ இது கொடுத்துருக்கா. இப்போ அடுத்த 2வது யூனிட் உங்களுக்கு என்னது? இந்திய அரசியலமைப்பின் தோற்றம். இந்திய அரசியலமைப்பின் தோற்றம் 2வது யூனிட். அதுக்கப்புறம் 3வது யூனிட் அந்த புக்ல உள்ளது இதை நோட்ஸா வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஏன்னா அந்த புக்ல வந்து நிறைய டீடைல்ஸ் இருக்கும். அந்த புக்ல உள்ள டீடைல்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் ஒரு நியூ ஆஸ்பிரன்ட்ஸ்னால. அதனால இப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். 3வது வந்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் முக்கிய சிறப்பம்சங்கள். ஓகேவா? அடுத்து 4வது யூனிட். 4வது யூனிட் வந்து பாத்தீங்கன்னா முகவரி பத்தியான எல்லா டீடைல்ஸும் வந்து இதுல இருக்கும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு சரி நோட்ஸ் கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நோட்ஸோட மட்டும் இல்லாம இதுக்குன்னு உங்களுக்கு ஒரு தனி டெஸ்ட் வந்து இருக்கும். அதோட பிடிஎஃப் வந்து இங்க இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேஜ்ல வரும். அது எப்படின்னு நான் கடைசியில சொல்றேன். ஓகேவா? இங்க பாருங்க, பின்வரும் வாக்கியங்களை கவனிக்க. அதுமே இப்ப நான் உங்களுக்கு ஒரு 4 யூனிட் கொடுத்தேன்னா அந்த 4 யூனிட்டுக்கான டெஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வார டெஸ்ட். இப்போ ஒண்ணு இல்லைங்க, இந்த புக்கை வந்து நான் ஃபுல்லா நோட்ஸா ரெடி பண்ணி உங்களுக்கு ஈஸியா படிக்கிற மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு மொத்தமா கொடுத்தா நீங்க அதை வாங்கிக்கிடுவீங்க. ஆனா அது படிக்க மாட்டீங்க. ஆனா அது படிச்சா கூட அதுக்கு டெஸ்ட் போட முடியாது. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த 30 யூனிட்டை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு 6 இதை பிரிச்சுட்டேன். 6 இதை வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 6 டெஸ்ட்டுக்காக ஒவ்வொன்றா வந்து கொடுத்து இந்த பாலிட்டி அவுட் சோர்ஸ் 6 டெஸ்ட்ல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இதற்குன்னு உங்களுக்கு செப்பரேட்டா டெஸ்ட் இருக்கும். அந்த வாரத்துல உள்ள 200 கொஸ்டின்ஸ் கூட கொடுத்தாங்க. இதற்குன்னு தனியா வந்து டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் வாட் இல்லாம நல்ல ஸ்டாண்டர்டாவே இருக்கும். பின்வரும் வாக்கியங்களை கவனிக்க. ஓகேவா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். நான் அந்த பிடிஎஃப் வந்து இங்கிலீஷ்ல காமிக்கல, இங்கிலீஷ்ல வந்து காமிக்கிறேன். சரியா? தமிழ்ல உங்களுக்கு காமிச்சேன்னா அதுவே இங்கிலீஷ்லயே இருக்கும். அடுத்த பொறுத்துக்க. அடுத்து வந்து பாருங்க, பொறுத்துக்க. அடுத்த கொஸ்டின் கூற்று காரணம். ஓகேவா? இங்க பாருங்க, அடுத்த கொஸ்டின் கூற்று காரணமா. அடுத்தது இது வந்து பின்வரும் வினைகளில் தவறானது எது? அடுத்த பின்வரும் வாக்கியங்களை கவனிக்க. அந்த வாக்கியத்திலிருந்து சரியானவை எவை? ஓகே, இங்க பாருங்க. அடுத்தது இந்த பொறுத்துக. இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லா கேள்வியும் இருக்கு. இதுக்கு எவ்வளவு கேள்விகள் உங்களுக்கு இருக்கு பாருங்க. 50 கேள்விகள் இருக்கும்னு நினைக்கிறேன். 40 கேள்விகள். ஒரு சில இதுல 40 இருக்கும். நிறைய இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 50 கேள்விகள் வந்து டெஸ்டா வந்து இருக்கும். இவ்வளவு கேள்விகள் நீங்க டெஸ்ட் போட்டு பார்த்தா போதாது. ஒரு யூனிட் படிக்கிறோம், இந்த இது உங்களுக்கு டெஸ்ட் வந்துடும். இது வந்து உங்களுக்கு தமிழ்லயே கொஸ்டின் பேப்பர் பைனரியில் இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி இந்த பிடிஎஃப் இருக்குல்ல, இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து இருக்கும். இங்க பாருங்க, அதோட இங்கிலீஷ் வெர்ஷன். ஓகேவா?
ஸோ தமிழ்ல கொஞ்சம் நிறைய பேஜஸ் இருக்கும், இங்கிலீஷ்ல வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும், 23 பேஜஸ் இருக்கும். அதே 4 யூனிட் வந்து உங்களுக்கு கவர் ஆகிருக்கு. ஓகேவா? இதே மாதிரி தான் உங்களுக்கு இங்க எல்லா யூனிட்டுமே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தோம்னா அடுத்த ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 5 to ஓகேவா, இது எத்தனை 5 to 10 நினைக்கிறேன். ஓகேவா, இது 5 to 10 இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு 6 டெஸ்ட்கள் வந்து இருக்கும். ஓகேவா, இப்போ புரிஞ்சா? அப்போ இது வந்து உங்களுக்கு இப்போ ஒரு குவாலிட்டியோட பிரச்சனை முடிச்சா, இப்போ இந்த புக்கோட வேங்கிற செலவு இந்த இது மிச்சமா, சரி இதை வேணா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்ல மொபைல் போன்ல கூட நீங்க இதுல உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கலாம், போதுமானது. இப்ப நம்ம பாலிட்டி பாலிட்டிக்கு 6 யூனிட். அடுத்தது பாலிட்டி கூட பிரச்சனை, கொஞ்சம் சின்ன பிரச்சனை தான். இந்த யூனிட் 6 இருக்குல்ல, இந்த யூனிட் 6க்கு நீங்க இப்போ இது வந்து தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இந்த புக் இருக்கா, இந்த புக் ஒரு 600 ரூபாய். இந்த புக் வந்து பழைய புக். இப்ப வந்து இந்த புக் வந்து பெரும்பாலும் போடுறது இல்லை. இந்த புக்கை 2ஆ பிரிச்சு பண்டைய காலம், இடைக்காலம் அப்படின்னு மாத்திட்டாங்க. ஓகேவா, அந்த 2 புக்கு. அடுத்தது முற்கால தமிழ்நாட்டு வரலாறுன்னு ஒரு புக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் ரிலேட்டடா ஒரு புக் வரும். அதுக்கப்புறம் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. ஓகேவா, இது கூட ஐயன்னு நினைக்கிறேன். சோ அந்த யூனிட் 6க்கு மட்டும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 புக்ஸ் வந்து வேங்குற மாதிரி இருக்கும், 4 புக் வந்து வேங்குற மாதிரி இருக்கும். அவ்வளவு டாக்டர் வெங்கடேசன் புக்கை படிச்சா கூட அதுல ஒரு சில கண்டென்ட் இல்ல. அந்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா குப்தா புக்ல தான் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட்ல வந்து இந்த புக்ல கொடுக்கல, எந்த புக்ல உங்களுக்கு டாக்டர் வெங்கடேசன் புக்ல பெருசா கொடுக்கல, லைட்டா தான் கொடுத்துட்டு விட்டுருக்கீங்க. அப்ப நீங்க இந்த புக் வாங்கணும். இந்த வெங்கடேசன் புக்ஸ் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1500 ரூபாய் வரும். அந்த புக் ஒரு 500 ரூபாய், 2000 ரூபாய் யூனிட் 6க்கு வந்து நீங்க செலவு பண்ணாலும் அவ்வளவு புக்ஸையும் நீங்க கலெக்ட் பண்ண முடியும். நம்ம அவ்வளவு புக்ஸையும் படிச்சு ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நோட்ஸா வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா, இங்க பாருங்க. இந்த தமிழ்நாட்டு வரலாற்று பண்பாடு. ஓகேவா, பாளையக்காரர்களோட கிளர்ச்சியில் உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஓகேவா, இதுவும் அதே பேட்டர்ன் தான். உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும், அதுக்கப்புறம் இதற்கான டெஸ்ட் இருக்கும், அந்த 50 கொஸ்டின் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, இதுவும் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே வந்து இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சா? இதுல வந்து இதுதான் வந்து உங்களுக்கு இந்த டாக்டர் வெங்கடேசன் புக்ல கூட இருக்காரு. இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்கள் இந்த ஹெட்டிங்கும் வந்து இதுல வெங்கடேசன் புக்ஸ்ல பெருசா வந்து கவர் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி இந்த புக், இந்த பாயிண்ட், இந்த யூனிட் பார்ட் 4 பார்ட் 5 இருக்கா, இந்த இது வந்து உங்களுக்கு பெருசா வந்து கவர் ஆகியிருக்காது. விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற தமிழக பெண்கள் இது ரிலேட்டடா வந்து அந்த புக்ல இருக்காது. இது அப்ப இந்த யூனிட் 6க்கு நீங்க ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணாதான் இதெல்லாம் வாங்கி படிக்க முடியும். நம்ம பாத்தீங்கன்னா இந்த பேட்ச்லயே வந்து இன்க்ளூட் ஆகி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேவா, இது என்ன 5 இதுல நீங்க முடிச்சிருவீங்கன்னு கேட்டீங்கன்னா இது வந்து இன்னும் இருக்கு. இது வந்து உங்களுக்கு இந்த சிலபஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அந்த சிலபஸ்ல முக்கியமான ஏரியா வந்து இந்த ஏரியா. இப்ப யூனிட் 6 சிலபஸ் வந்து நான் எடுத்துட்டு உங்களுக்கு சொல்றேன். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கில் தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்த வாழ்க்கையில் சீர்திருத்த இயக்கம் மற்றும் மாற்றங்கள். ஓகேவா, இதுதான் வந்து இதுல கொடுத்திருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள தமிழ் சமுதாய வரலாறு, தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலும் தமிழ் இலக்கியம், திருக்குறள். ஓகேவா, இது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து இதுக்கு பிறகு வந்து சேரும். அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 3 பார்ட் வந்து வரும். அப்ப இதுல வந்து உங்களுக்கு ஒரு 8 பார்ட் இருக்கும். இது ரிலேட்டடா உங்களுக்கு டெஸ்ட் வந்து இங்க இருக்கும். தமிழ்லயும் இருக்கும், உங்களுக்கு இங்க பாருங்க தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். நீங்க தமிழ்லயும் படிச்சுக்கலாம், இங்கிலீஷ்லயும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ அதுவும் வந்துடும். அடுத்து இப்போ உங்களுக்கு எவ்வளவு சேவ் ஆகிருக்கு? ஒரு 2500 ரூபாய் கிட்ட சேவ் ஆகிட்டா, 2500 600 ரூபாய் சேவ் ஆகிட்டா. ஓகே, அடுத்தது அந்த புக் இந்த இது யூனிட் 5 தமிழ்நாடு நிர்வாகம். ஓகேவா, இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
நிறைய கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த புக்கை ஃபுல்லா படிச்சாலும் இதுல நிறைய கண்டென்ட் இல்லை. இந்த ரிசர்வேஷனு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு ஒரு சில கண்டென்ட்லாம் இல்லை. இதுல வந்து பெரும்பாலும் எதை கவர் பண்ணியிருக்காங்கன்னா பாலிசி நோட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இதோடைய பாலிசி நோட்ஸ் வந்து என்ன, இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்டோட பாலிசி நோட்ஸ் என்ன அதை தான் கொடுத்துருக்காங்களே தவிர புக்ல இப்ப வேற வந்து ஒரு நிறைய கண்டென்ட் இதுல கொடுக்கல. அப்ப மீதி உள்ள கண்டென்ட் வந்து இந்த இதுலதான் இருக்கு, புக்கா புக்ல தான் கவர் பண்ணிருக்காங்க அதுல. அப்ப அந்த புக்கை படிக்கணும். இப்ப இது ஒரு 500, இது ஒரு 600 ரூபாய் இந்த புக், அந்த புக் ஒரு 500 600 ரூபா இருக்கும். இது ஒரு 1200 ரூபாய் வந்து ஆயிடுச்சு. ஓகேவா? இதை வேணும்னா படிக்கணும். இதை நம்ம வாங்கி என்ன பண்ணிட்டோம், பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இது வந்து இப்பதான் பேய்கிட்டு இருக்கு. நான் என்ன நம்ம திட்டங்கள் மட்டும்தான் இதுல வந்து ரெடி பண்ணிருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு 2 பார்ட் தான் இப்ப ரெடி பண்ணிருக்கு. ஓகேங்களா? 2 பார்ட்லயே பாருங்க, யூனிட் 1ல இருந்து யூனிட் 10, 11ல இருந்து 18. அதாவது யூனிட் 1ல இருந்து 18னா முதலமைச்சர்கள் பத்தியான டீட்டெயில் அவங்க கொண்டு வந்து திட்டாங்க. ஃபர்ஸ்ட் யார், ராஜாஜி தான். ராஜாஜில இருந்து ஆரம்பிச்சு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் இருக்கும். நம்ம விஜயோட திட்டங்களை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டா வந்து நம்ம படிச்சு முடிச்சிடலாம். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லா வந்து கொடுத்துருப்பாங்க. பாத்தீங்களா, ராஜாஜி இருக்காரா, அடுத்தது பிரகாசம், ஓமந்தூர், அடுத்தது பி.எஸ். குமாரசாமி ராஜா, அடுத்தது திரும்பி ராஜாஜி வராரு அவரா, அதுக்கு பிறகு காமராஜர், பக்தர்சலம். இது வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். அடுத்த சி.என். அண்ணாதுரை, அடுத்த கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள். இது வரைக்கும் ஒரு பிடிஎஃப்ல உங்களுக்கு இருக்கும். அடுத்த பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த யாரு, ஜானகி அம்மா. அவங்க இப்போ ஒரு 3 மாசம் கிட்டதான் இருந்தாங்க. அடுத்து அவங்களோட கண்டினியூஸ்ல ஜெயலலிதா அம்மா வருவாங்க. அடுத்தது கருணாநிதி, அடுத்தது திரும்ப ஜெயலலிதா அம்மா. அடுத்த கருணாநிதி அவர்கள், அடுத்த ஜெயலலிதா அம்மா. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அடுத்து மு.க. ஸ்டாலின் அவர்கள். மு.க. ஸ்டாலின் அவர்களோட திட்டம் வந்து அவர் நிறைய திட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அது நிறைய திட்டங்கள் இருக்கு, அதை வந்து பார்க்கணும். இப்ப டவுட் வரும் சார், டிவிக்கு ஆக்சுவலி மு.க. ஸ்டாலினை பத்தி கேட்பாங்களா, கேட்கலாம், கேட்காம போகலாம். ஆனா மு.க. ஸ்டாலினை விட்டால் மீதி எவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு பேரையும் கேட்கலாம். அடுத்து அவரோட திட்டங்களை படிச்சுட்டா முடிஞ்சு. இப்ப இந்த 3 புக்லயே உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் சேவ் ஆகுது, அது யூனிட் 6க்கு ஒரு 2000, இதுக்கு ஒரு 1000 ரூபாய், 3000, 3200, அதுக்கு ஒரு 600 ரூபாய் இருக்கு. 3500 ரூபாய் சேவ் ஆயிட்டா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம். உங்க புக்கோட அட்டை வந்து கிழிந்துட்டு, இந்திய விடுதலை போராட்ட வரலாறு டாக்டர் பி.எஸ். சந்திரபாபு, டாக்டர் வெங்கடேசன் அவர்களும் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இந்த புக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான புக்கு, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்கும். ஓகே, இந்த புக்கோட விலை கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாய் கிட்ட வரும், 500 600 ரூபாய் வரும். ஸோ இதோட நோட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதை வந்து ஓரளவுக்கு டிஎஸ்சி திட்டத்துல வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடும். ஓகேவா? சோ இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு எவ்வளவு இது 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 போக உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? டெஸ்ட். ஓகே, நம்ம வெற்றி பேட்ச் வந்து உங்களுக்கு இப்ப காமிக்கேன். ஓகேவா? இது நம்ம வெற்றி பேட்ச். இதுல வந்து உங்க ஸ்கெடியூல் இந்த இதெல்லாம் வந்து இருக்கும். இது என்ன உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும். இது போக உங்களுக்கு தமிழும் வந்து சொல்லியிருந்தேன். தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 புக் வந்து போட்டிருக்காங்க. அது இந்த புத்தா புக். ஓகேவா? இந்த புத்தா இருங்க,
ஓகே. தமிழுக்கு வந்து இந்த புத்தா புக் போட்டிருக்காங்க. இந்த புக்கு வந்து கிட்டத்தட்ட விலை நான் ரூ. 700 நினைக்கிறேன். ரூ. 700 கொரியர் சார்ஜ்னு 750, 800 வரும். இந்த புக்ல வந்து ஒரு 1000 பக்கம் இருக்கு. இந்த புக்கை வந்து படிப்பது மிக மிக கடினம். இந்த புக்க இந்த புக்ல உள்ள இம்பார்ட்டன்ட் இந்த புக்குன்னு கிடையாது. இந்த புக்கை வந்து நிறைய அவுட் சோர்ஸ் புக்கை வச்சுதான் உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அந்த தமிழுக்கான அந்த அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாம் அவுட் சோர்ஸ் பிடிஎஃப் எல்லாம் நான் எது முக்கியமோ அது கொடுத்துருவேன். ஓகேவா? நான் கொடுக்கறத மட்டும் நீங்க பாத்துக்கிட்டால் போதுமானது. இல்ல இந்த சந்தோஷ் மணி அவர்கள் எந்த புக்கு வந்து நல்லா தான் இருக்கும். இந்த 2 புக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த புக்கெல்லாம் நீங்க வாங்கி புதுசாலாம் படிச்சுக்கிட மாட்டீங்க. ஓகேவா? அதனால நான் கொடுக்குற பிடிஎஃப் மட்டுமே நீங்க படித்தால் போதுமானது. இது போக தான் உங்களுக்கு என்னது வெற்றியாளன் பேட்ச் இருக்கும். ஓகேவா? வெற்றியாளன் பேட்ச்ல வந்து உங்களுக்கு அந்த ஸ்டடியில பார்க்குமா, இது போக தான் உங்களுக்கு பேட்ச் டெஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் இது போக உங்களுக்கு இருக்கும். ஒரு நிமிஷம். ஓகே. இது போக தான் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு இந்த பேட்ச்ல இருக்கிறது. இது போகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2வது பிரிச்சாச்சு. நான் குரூப் 4 மட்டும்னா ரூ. 1000 ஃபீஸ். நீங்க குரூப் 2 குரூப் 2A அண்ட் குரூப் 4னா ரூ. 1150 ஃபீஸ். ஓகேவா? இதுல வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன். குரூப் 2 குரூப் A அண்ட் குரூப் 4 40 டெஸ்ட் இருக்கும். குரூப் 4 மட்டும்னா உங்களுக்கு 30 டெஸ்ட் வந்திருக்கும். மற்றபடி இதுல வந்து உங்களுக்கு வேற எந்த விதமான டிஃபரன்ஸும் இந்த ரெண்டுலயும் வந்து இருக்காது. இதுக்கு வந்து ஏகப்பட்ட மெட்டீரியல் இதுக்கு வரும் உங்களுக்கு. ஓகேவா? அததான் அதுல காமிச்சா வர மாட்டேங்குது. இருங்க, நான் அந்த டெலகிராம் காமிக்கிறேன், உங்களுக்கு வருதுன்னு பாருங்க. ஓகே. இந்த இருக்கா வெற்றி பேட்ச். இந்த பேட்ச்ல உங்களுக்கு இப்படி ஸ்டார்ட் ஆகியிருக்கும் ஸ்கெடியூல். இங்க பாருங்க, இது நியூ புக்கோடைய பிரித்து எழுதுக. ஓகேவா? இது நியூ புக்கோட பிரித்து எழுதுக வந்துட்டா, அடுத்தது ஓல்டு புக்கோட பிரித்து எழுதுக. அடுத்தது இது வந்து பழைய புக்கு 2003 உள்ள புக்கோட பிரித்தெழுதுக. அடுத்து இளங்குமரனார் புக்கோட பிரித்தெழுதுக. ஸோ இந்த பிரித்தெழுதுகள்லாம் நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் அந்த புணர்ச்சி விதிகள், அதற்கான கிளாஸ், சந்திப்பிழை, அந்த சந்திப்பிழையோட இது ஓகே, இதற்கான பிராக்டிசஸ் எல்லாம் வந்து இருக்கும். அடுத்தது கலை சொற்கள், அடுத்த சொல்லும் பொருளும். ஓகே. இப்ப இந்த வெற்றியாளன் பேஜ்ல கொடுத்துருப்பேன் கரெக்டா? எவ்வளவு விஷயம் உங்களுக்கு வருதுன்னு பாத்தீங்களா? இது எல்லாமே இன்க்ளூடட் தான் ஒரு டெஸ்ட் பேட்ச். சும்மா வெறுமனையா வா டெஸ்ட் எழுதிட்டு போன்லாம் சொல்லலை. எவ்வளவு விஷயங்கள் கொடுக்கறதுன்னு பாத்துக்கோங்க. அடுத்த நோட்ஸ், பாலிட்டிக்கான நோட்ஸ், இது தமிழ் நோட்ஸ், இது உள்ள வந்து இங்கிலீஷ் நோட்ஸ். இவ்வளவு விஷயங்கள் வந்து கொடுக்குது. இவ்வளவு விஷயங்கள் வேற யாராட்டும் 1000 ரூபாய்க்கு கொடுப்பாங்களான்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸ் இதுன்ட்டு நிறைய இருக்கு. நான் இதெல்லாம் வந்து டெலகிராம்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்றேன். ஸோ முடிந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து சேர்ந்துக்கோங்க. ஏன்னா மொதல் டெஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. மொதல் டெஸ்ட் 19ஆம் தேதி இருக்கு. நீங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சாதான் இந்த 19ஆம் தேதி டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுவதற்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ முடிந்த அளவு சீக்கிரம் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.